ஏங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இன்ஸ்டால உங்களுக்கு மெசேஜ் பண்ணா நீங்க ரிப்ளை பண்ண மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் மாற்றுத்திறனாளி, அவருக்கு வந்து காது கேட்காது, வாய் பேச முடியாது, அவருக்கு 30 வயசு ஆகுது, இன்னும் திருமணம் ஆகல, அவருக்கு இப்படி ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணிச்சு அப்படின்னா அவர் கண்டிப்பா ரிப்ளை பண்ணதான் செய்வாரு. அப்ப அந்த பொண்ணு அவன்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, உனக்கு வாய் பேச முடியலனாலும் பரவாயில்ல, உனக்கு காது கேட்கலனாலும் பரவாயில்ல, உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லுது. அப்ப ஆல்ரெடி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்க ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு வந்து சொல்லும் போது அந்த ஆண்டவனே கொடுத்த வரமா பார்க்க மாட்டாப்ல, அப்படி நினைச்சுதான் அந்த பொண்ணு கூட பழகுறாப்ல. அப்படி இருக்க சமயத்துல அந்த பொண்ணு வந்து உன்னை நேர்ல மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இவர் கேக்குறாரு எங்க மீட் பண்ண போறோம்னு. அதுக்கு அந்த பொண்ணு நம்ம ஒரு ரூம்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, எதுக்கு ரூம்ல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, வெளியே பேசும்போது பார்த்தா மாட்டிக்கும், அதனால நம்ம அங்க பேசுவோன்ற மாதிரி மண்டையை கழுவுறாங்க. இவர் இதெல்லாம் நம்பி நேர்ல போறாரு. அந்த ரூம்குள்ள போனோடனே அந்த பிள்ளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுது. உடனே இவர் இதெல்லாம் இப்ப வேணாம், கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றாரு. அந்த நேரம் அந்த பாத்ரூம்குள்ள இருந்து ஒரு 3 பேர் வர்றாங்க. வந்தவங்க சரமாரியா அவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிச்சு அந்த பொண்ணோட நீ பிசிக்கலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அவரால் பேச முடியாது, காதும் கேட்காது, அவர் என்ன பண்ணுவார் அந்த இடத்துல? சரி, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லி அதை பண்றாரு. அதை அவங்க வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சதான் அவர்கிட்ட வந்து காசு கேட்கறாங்க. ஒரு வழியா தப்பிச்சு அங்க இருந்து அவர் வெளியே வராரு. வெளியே போகும்போது சொல்லிடுறாங்க, எனக்கு நீ இத்தனை லட்சம் கொடுக்கணும், இல்லைன்னா அந்த வீடியோ ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. அவர் அத்தனை வழிகளோட நடந்து நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாரு. இந்த மாதிரி நடந்ததெல்லாம் அவரால் சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா அவரால் வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது, அதனால செய்கையிலே சொல்றாரு. அதை வச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க. நேரா அங்க இருக்க ஹோட்டல் போய் அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவங்க எல்லாரோட முகம் மாட்டுது, அவங்களை எல்லாம் ஈஸியா தூக்கிடுறாங்க. தூக்குனக்கு அப்புறம் தான் தெரியுது உள்ள இருந்து வந்த 3 பேர் இல்லாம இன்னும் ஒருத்தர் இருக்காருன்னு. அவர் வேற யாரும் இல்ல, இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு. ஏன்னா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னொருத்தனோட இருக்கதை பார்க்க கூடாதுன்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல, அவன் வெளியே நின்றுகிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும் போது இதெல்லாம் ஒரு பொழப்பன்னு தானே தோணுது, ஆனா அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இதுக்கு ஹெட் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த புள்ள தான். ஆக்சுவலா இந்த புள்ள போலீஸ்ல மாட்டிருச்சு, நீ இந்த பிள்ளையோட வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம தெனாவட்டா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அங்க இருக்க அந்த 3 பசங்களோட ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. அந்த பிள்ளை காசுன்ற ஒரு விஷயம் அந்த பிள்ளை எவ்வளவு பெரிய ஒரு டெவிலா மாத்தி இருக்கு அப்படின்னு பாருங்க. ஓகே, இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, டாடா, பை பாய். நான் உங்க அசோக், அண்ட் இது உங்க அசோக் பாயிண்ட் ஆஃப் வியூ.